2040க்கு பிறகு இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்துடும், அழிந்துடும். அதன் பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ஆரம்பித்துவிடும். அங்கே மக்கள் எப்படி வாழணும் அதற்கான வரைபடத்தை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அதன்படி அந்த வரைபடத்தின்படி தான் நீங்கள் கண்டிப்பாக வேறு அந்த வரைபடத்தை அடிப்படையாக கொண்டு தான் எதிர்கால மனித வாழ்க்கையை நாம் வாழ போகிறோம். வாழ்ந்தே ஆகணும், வேறு வழியே இல்லை. அப்படி இருக்கும்போது அங்கே 2040 பிறகு இயற்கையோடு இணைந்து வாழும் அந்த மனித வாழ்க்கையில் ஒரு ஊராக தான் வாழணும். ஒவ்வொரு ஊர்கள் அதுபோன்று ஒரு ஊரை உருவாக்க வேண்டும். ஒவ்வொரு ஊரும் அதே போன்ற ஊராகத்தான் இருக்க வேண்டும். உலகம் முழுக்க ஊர்களை உருவாக்க வேண்டும். அப்படி வாழும்போது ஒரு ஊரில் 30 தெருக்கள் இருக்கும். ஒரு தெரு என்பது 10 கூட்டு குடும்பங்கள் கொண்டது. 30 தெருக்கள் கொண்டது ஒரு ஊர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ 300 கூட்டு குடும்பம் கொண்டது ஒரு ஊர். அப்போ 30 தெருக்கள் அங்கே உள்ளன. 30 தெருக்களும் தனித்தனியாக இருக்குது. அதற்கான விளைநிலங்களோடு 30 தெருக்களும் 10 கூட்டு குடும்பம் இருக்கும். அந்த 10 கூட்டு குடும்பத்துக்கு சொந்தமான விளைநிலங்கள் அந்த தெருவில் இருக்கும். அப்புறம் அடுத்த தெரு ஆரம்பிக்கும். அந்த அடுத்த தெருவில் ஒரு 10 கூட்டு குடும்பம் இருக்கும். அந்த கூட்டு குடும்பத்துக்கு சொந்தமான விளைநிலங்கள் அங்கே அந்த தெருவில் இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த இன்னொரு 10 கூட்டு குடும்பம், அந்த கூட்டு குடும்பத்துக்கு சொந்தமான விளைநிலங்கள் அந்த தெருவில் இருக்கும். அப்புறம் அந்த விளைநிலம் என்பது ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக உரிமையாக கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் போயிட்டு மற்றவங்க யாரும் பழங்கள் பறிக்கிறதோ திருடுறதோ கூடாது. அவங்கவுங்க விளைநிலத்தில் அவங்கவுங்க தான் உரிமை கொண்டாட முடியும். அவரவர்கள் உழைத்து உற்பத்தி செய்த அந்த உணவுப் பொருட்களை யார் உழைத்து அந்த நிலத்தின் உரிமையாளராக யார் இருக்காங்களோ அவங்க தான் சொந்தம் கொண்டாடணும். மற்றவங்க போய் அதை போய் பறிக்கக்கூடாது. அது திருட்டாக கருதப்படும். அது திருட்டு செயலாக கருதப்படும். ஆனால் ஒரு ஊர்னு வரும்போது, ஒரு தெருன்னு வரும்போது பொதுவான இடங்களும் இருக்கும். விளைநிலம் என்பது அவரவருக்கு என தனியாக கொடுக்கப்படுவது. 2 ஏக்கர் விளைநிலம். அப்புறம் அந்த ஊரில் பொதுவான இடங்கள் இருக்குது, நிறைய இருக்கும். சாலைகள் இருக்கும், அது பொதுவானது. சாலை ஓரங்கள், அதுவும் பொதுவானது. அப்படி இருக்கும்போது அதுலேயும் மரங்கள் வளர்க்கப்படும். பழங்களை தருகிற, காய்களை தருகிற, கனிகளை தருகிற, உணவுகளை தருகிற மரங்கள் செடிகள் அதுலேயும் வளர்க்கப்படும். சின்ன சின்ன இடைவெளியில் கூட மரங்கள் பொதுவான இடங்கள் இருக்குல்ல, ஒரு ஊருக்குன்னு ஒரு தெருவுக்குன்னு உள்ள ஒரு பொதுவான இடத்துல இந்த மாதிரி உணவுகளை தருகிற ஒரு பப்பாளி மரம், ஒரு வாழை மரம் சின்ன சின்ன இடைவெளியில் கூட வளர்க்கப்படும். அவ்வாறு வளர்கிற உணவுப் பொருட்கள் இருக்குல்ல, அதற்கு உரிமையாளர் யாருனாக்கா அந்த தெருவை சார்ந்தவர்கள் தான். அப்படி இருக்கும்போது இன்னொரு தெருவில் உள்ளவங்க இந்த தெருவுக்கு அங்கே அந்த தெருவில் பொதுவான இடங்களில் வளர்கிற உணவுப் பொருட்கள் அதை பறித்து சாப்பிடக்கூடாது. ஒரு தெருவில் உள்ள பொதுவான இடங்களில் வளர்கிற உணவுப் பொருட்களை அந்த தெருவை சார்ந்தவர்கள் தான் யாராக வேண்டுமானாலும் பறித்து சாப்பிடலாம். ஒரு தெருவில் உள்ள பொதுவான இடங்களில் வளர்கிற மரங்கள், செடிகள், கொடிகள், அவற்றில் காய்க்கிற பழங்கள், கனிகள், காய்கள் இதெல்லாம் யார் அதன் உரிமையாளர்கள் யாருன்னா அந்த தெருவை சார்ந்தவர் தான். அந்த தெருவை சேர்ந்த யார் வேண்டுமானாலும் அந்த தெருவில் பொதுவான இடங்களில் உள்ள உணவுப் பொருட்களை, காய்களை, பழங்களை, கீரைகளை, கிழங்குகளை சாப்பிடலாம். அதில் அந்த தெருவுக்காரங்களுக்கு தான் உரிமை இருக்குது. நீ இன்னொரு தெருவுக்கு போயிட்டு அந்த தெருவில் பொதுவான இடத்துல வளர்கிற மரங்கள், பழங்கள், அதில் காய்க்கிற பழங்களை பறித்து நீ சாப்பிடக்கூடாது. அதே நேரத்தில் நீ இன்னொரு தெருவுக்கு போகிற, அங்கே உனக்கு ஒரு நண்பர் இருக்கிறாரு. அந்த நண்பர் என்ன பண்ணுறாரு, அந்த தெருவில் உள்ள பொதுவான இடத்துல ஒரு மரம் இருக்குது, அந்த பழத்தை பறித்து அதில் கொஞ்சம் நிறைய பழம் கிடக்குது, அந்த மாம்பழம்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இன்னொரு தெருவுக்கு போகிறீங்க, அந்த தெருவில் உங்களுக்கு ஒரு நண்பர் இருக்கார். அந்த நண்பர் என்ன பண்ணுறாரு, அந்த தெருவில் உள்ள பொதுவான இடத்துல உள்ள ஒரு மாமரத்தில் மாம்பழங்கள் ஒரு 3 மாம்பழத்தை பறிக்கிறார். அதில் ஒரு மாம்பழத்தை உங்களுக்கு கொடுக்குறார். அதில் 2 மாம்பழத்தை உங்களுக்கு கொடுக்குறாரு. ஒரு மாம்பழத்தை இவர் வச்சுக்கிறார். ஒன்றை நீங்கள் சாப்பிடுங்க, ஒன்றை உங்கள் வீட்டுக்கு கொண்டு போங்கங்கிறார். அப்படி கொடுத்தா நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் இன்னொரு தெருவுக்கு போகும்போது அந்த தெருவில் பொதுவான இடங்களில் இருக்கிற அந்த மரங்கள், செடிகளில் இருந்து பறிக்கப்படுகிற காய்கள், பழங்கள் அது நீங்கள் பறிக்கக்கூடாது. உங்கள் நண்பர் அந்த தெருவில் இருந்தாருன்னா அவர் கொடுத்தா நீங்கள் வாங்கிக்கோங்க. நீங்கள் ஒரு தெருவிலேருந்து இன்னொரு தெருவுக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே பொதுவான இடங்களில் உள்ள மரங்கள், செடிகள் அதிலேருந்து நீங்கள் பழங்களை பறிக்கக்கூடாது. அதே நேரத்தில் அந்த தெருவில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க, நண்பர்கள் இருப்பாங்க. அவங்க ஏதாவது பறித்து உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு வரலாம். இது ஒரு நேர்மை. ஏன்னா ஒரு தெருவில் வளர்கிற மரங்கள், செடிகளை யார் வளர்க்குறாங்கன்னா அந்த தெருவில் உள்ளவர்கள் தான் வளர்க்கிறார்கள். ஒரு தெருவில் உள்ள பொதுவான இடங்களில் உள்ள மரங்கள், செடிகள் அதை யார் வளர்க்கிறார்கள் அப்படின்னா அந்த தெருவை சார்ந்தவர்கள் தான் தண்ணி ஊற்றி வளர்க்குறாங்க.
அப்போ அதில் காய்க்கிற மரங்கள், பழங்கள், கனிகள், கிழங்குகள், தேன் இதெல்லாம் யாருக்கு சொந்தம்னா அந்தந்த தெருவை சார்ந்தவர்களுக்கு தான் சொந்தம்.